போரால் பாதிக்கப்பட்டு புலம்பெயர்ந்து உலகம் எங்கும் வாழும் இலங்கை தமிழர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரங்கள் என்ன ராஜகுமரன்? லீடர்ஸ் என்கின்ற அமைப்பை தொடங்கி செயல்பட்டு வரக்கூடிய அண்ணாமலை வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரமைப்பு மற்றும் நியூ ஜெர்சி தமிழ் பேரவை இணைந்து நடத்தக்கூடிய அவர்களுடைய 39வது தமிழ் விழாவில் அமெரிக்கா சென்று பங்கேற்று சிறப்புரையாற்றி இருக்கின்றார். அதில் பங்கேற்று உரையாற்றி இருக்கக்கூடிய அண்ணாமலை அந்த பகுதியில் பெரும்பாலும் புலம்பெயர் தமிழர்கள் அதிகம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமெரிக்க வாழ் தமிழர்கள் மற்றும் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட இலங்கை தமிழர்கள் உள்ளிட்டவர்களுக்கு ஆதரவாக இருப்பேன் என்கின்ற கருத்தை கூறியிருக்கின்றார். தமிழ்நாட்டில் மட்டும் புலம்பெயர்ந்த ஈழத் தமிழர்கள் சுமார் 90,000 பேர் வசித்து வருகின்றார்கள் என்பதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கக்கூடிய அண்ணாமலை, இலங்கையிலே போரால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈழத் தமிழர்களுக்கு நியாயம் கிடைக்க அனைவரும் துணை நிற்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளிலே ஏராளமான ஈழத் தமிழர்கள் புலம்பெயர்ந்து வந்து வாழுகின்றார்கள் என்பதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கக்கூடிய அண்ணாமலை, கல்வி எவ்வளவு முக்கியமானது, கல்வி எவ்வளவு உயரத்திற்கு நம்மை கொண்டு சேர்க்கும் என்பதையும் ஈழத் தமிழர்கள், தமிழர்கள் உள்ளிட்ட தமிழர்கள் இடம்பெற்றிருந்த அந்த உலக தமிழர் கூட்டமைப்பு கூட்டத்தில் பங்கு பெற்று பேசியிருக்கின்றார். மேலும் பாஜகவில் இருந்த பொழுதே இலங்கை தமிழர்களுக்கு பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதற்கு தான் குரல் கொடுத்ததாக குறிப்பிட்டு சொல்லியிருக்கக்கூடிய அண்ணாமலை, இனி வரக்கூடிய காலகட்டத்திலும் இலங்கை தமிழர்களின் உரிமைக்காக தொடர்ந்து பாடுபடுவேன், துணை நிற்பேன் என்கின்ற ஒரு கருத்தை அமெரிக்காவினுடைய நியூ ஜெர்சியில் நடைபெற்று வரும் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க கூட்டமைப்பு நிகழ்வில் அண்ணாமலை பேசியிருக்கின்றார். பாஜகவில் இருந்து விலகி வந்து லீடர்ஸ் என்கின்ற அமைப்பை தொடங்கி செயல்பட்டு வரக்கூடிய அண்ணாமலை தன்னுடைய அரசியல் நிலைப்பாடுகள் என்னவாக இருக்கும் என்பதையெல்லாம் அடுத்தடுத்து சொல்லி வரக்கூடிய சூழலில் ஈழத்தமிழர்கள் தொடர்பாக அமெரிக்கா சென்று அவர் சொல்லி இருக்கக்கூடிய இந்த கருத்து முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. அவருடைய அரசியல் கட்சி விரைவில் உதயமாக உள்ள நிலையில் அதனுடைய கொள்கைகள் என்னவாக இருக்கும் என்பதை எடுத்துக் கூறும் விதமாக அவ்வப்பொழுது தன்னுடைய திட்டங்கள், கொள்கைகள் தொடர்பாக அண்ணாமலை பொதுவெளியில் மேடைகளில் பேசி வரக்கூடிய நிலையில் அமெரிக்காவில் நடைபெற்ற தமிழ்ச்சங்க நிகழ்வில் இவ்வாறு ஈழத்தமிழர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பேன் என்ற கருத்தை அண்ணாமலை கூறியுள்ளார்.